நான் பார்த்தது வந்து ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தொப்பியெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க. போக போக வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலாக தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி பயான் பண்ணுறாரு. பயான் பண்ணுற சபைகளில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, மற்ற சபைகள் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம்? ஸோ அதை எப்படி மார்க்கம் சார்ந்ததுக்கு பதில் சொல்லணும்னா, ஆடைங்கிறது மார்க்கத்தில் நிர்பந்திக்கப்பட்டதல்ல. இந்த ஆடையில் தான் நீங்கள் மார்க்கம் பேசணும், இந்த ஆடையில் தான் மார்க்கம் பேசக்கூடாது, இந்த ஆடையில் தான் நீங்கள் வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், இந்த ஆடைகளில் மார்க்க பயான்களை உரைகளை கல்வி வகுப்பை நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல. சரியா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம். அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதை தான் நம்முடைய சட்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் படித்த கல்லூரியை மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற்றுமை பண்ண நினச்சதே இந்த ஆடை தான். இமாமுக்குன்னா இப்படி ஒரு ஜிப்பா இருக்கணும், ஒரு தொப்பி இருக்கணும், ஒரு கீழாடை வந்து ஒயிட்டில் இருக்கணும், மேலே ஒயிட்டில் இருக்கணும். நம்ம ஊரில் ஒரு இது இருக்கும்ல, இமாம்னா வந்து டிவிஎஸ் 50 தான் வச்சுருக்கணும், அவர் வந்து ஏதாவது ஹீரோ ஹோண்டாவோ பல்சரோ ஓட்டினா இமாமுக்கு என்ன பல்சரும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணுங்கிறது தான் என்னுடைய மைண்டில் அவங்க அடித்த முதல் விதையே. சரியா? ஆடையில் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தோட நீங்கள் எப்படி மக்கள், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இந்த மதரசாவில் மொட்டடிப்பாங்க, அந்த மொட்டடிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் முடி வைக்கணுங்கிற ஆர்வம் வந்து பயங்கரமாக இருக்கும். அழுகுவாங்க. ஆமாம், நிறைய பேர் மொட்டடிக்கும் போது அழுவாங்க. ஆனால் மொட்டடிச்சவங்க இந்த வெளியே வரும்போது முடி வளர்த்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து ஆர்வப்படுவாங்க. ட்ரெஸ் வெயிட்லேயே போட்டிருக்கவங்களுக்கு கலர் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப கண்ணியமாக இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் அவங்கள மாதிரி சமமானவர்கள் தான். ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, அது தவறே கிடையாது. இப்படித்தான் ஒரு இமாம் இருக்கணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. இந்த ஆடையிலே நீங்கள் மார்க்க சொல்லலான்னு எனக்கு விதைச்சதே மதரசா தான். நான் படித்த கல்விக்கூடம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஆடையில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தது தலப்பால், என்னுடைய ஜிப்பால். நான் பார்த்த அறிஞர்கள் அப்படி இருந்தாங்க. ஓகே. அதனால் அவங்கள மாதிரி என்னுடைய தோற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பல நாடுகளுக்கு பயணம் செய்யும்போது குவைத்தில் இருந்த 1 வருஷம், சவுதியில் இருந்த 2 வருஷம், துபாயில் இருந்த 2 வருஷம், வேலைக்காகவும் சரி, மதரசாவுக்கும் சரி, படிப்புக்காகவும் சரி. அப்போ இருக்கும்போது அங்கே இருந்த கலாச்சாரம் வந்து ஜிப்பா அந்த மாதிரி மேலே போடுற அந்த ஆடை தான் பெரும்பான்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தேன். எப்போது இந்தியாவுக்கு வந்தனோ அப்போது அந்த ஆடை போடும்போது எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க. என்கிட்ட நெருங்கிறதே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதையே விளக்குனாங்க. சப்போ இந்த ஆடை அவங்க என்ன ஆடை அணிந்திருக்காங்களோ அதே ஆடையை நானும் என்னுடைய வயதுக்கேற்ப கண்ணியத்துக்கேற்ப நான் அணிந்தால் இப்போ இந்த நெருக்கம் உருவாகுங்கிறது தான் அதோடைய அடிப்படையை தவிர வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகணும், அரபிக் கல்ச்சர்லேருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை. முடிவு தான். அதனால் அது மார்க் அடிப்படையிலையும் தவறு இல்லை, பொதுவான முடிவு அடிப்படையிலையும் தவறு இல்லை. நீங்கள் சொல்லும் போதே தெரியும், அந்த கேள்வி வைக்கும் போதே அது மார்க் அடிப்படையில் தப்பு இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு வர விமர்சனத்தை பார்த்து தான் நாங்களே பயந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போகிறது முறை இல்லைல்ல. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆடை தான் போடணுங்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கணும்னா மார்க்க அனுமதி கொடுத்துருக்கணும்ல. அவருடைய விருப்பமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து நிர்பந்திக்க முடியும்? என்ன ஆடையை நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும்? வந்துட்டு உங்களுடைய பயான்கள்